வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகையாக 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிப்பதுடன் 6 மாநில விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 96வது பிறந்தநாள் இன்று நல் ஆளுகை தினமாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து இதுவரை 40 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். பகல் 12 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த தொகையை விடுவிக்க உள்ளார். இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்படும். பின்னர் இந்த நிகழ்ச்சியின் போது 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார். செங்கற்பட்டில் இன்று நடைபெறும் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொள்கிறார். இதில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வாஜ்பாய் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மாபெரும் தலைவர் என்றும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 96வது பிறந்த நாள் இன்று நல் ஆளுகை தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மக்களவை செயலகத்தால் தொகுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற தலைப்பிலான நூலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். வாஜ்பாயின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்கள், அவரது பல்வேறு பணிகள், நாடாளுமன்றத்தில் ஆற்றிய குறிப்பிடத்தக்க உரைகள் மற்றும் வாஜ்பாயின் அரிய புகைப்படங்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இயேசு பிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் மக்களின் வாழ்வு அமைதி, நல்லெண்ணம், கருணை நிறைந்ததாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுல மேம்பாட்டிற்காக இயேசு பிரான் போதித்த கருணை மற்றும் மன்னிப்பு போன்றவற்றை இந்நாளில் உறுதிப்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு ஆராதனையில் கோவிட்-19 கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுதில்லியில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா இன்று நிறைவடைகிறது. கடந்த 22ஆம் தேதி இந்த விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரையாற்றினார். இன்று மாலை நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதன் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச அறிவியல் திரைப்பட விழாவும் இன்று நிறைவடைகிறது. இந்திய சர்வதேச அறிவியல் திரைப்பட விழாவில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படங்கள் இணையதளம் மூலமாக திரையிடப்படுவதாகவும், விருது வென்ற படங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் இந்த திரைப்பட விழாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நிமிஸ் கபூர் தெரிவித்துள்ளார். ராம்சார் ஈரநிலப் பகுதியாக லடாக் யூனியன் பிரதேசத்தின் சோகார் பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமது ட்விட்டர் பக்கத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போது நாட்டில் 42 ராம்சார் ஈரநிலப் பகுதிகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 430 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஸ்டாட்டஸா புக்சோ நன்னீர் ஏரிக்கு தெற்கிலும், 1800 ஹெக்டேர் பரப்பளவுள்ள உப்புநீர் ஏரிக்கு வடக்கிலும் அமைந்துள்ள சோகார் ஈரநிலப் பகுதி மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. ராம்சார் ஒப்பந்தம் என்பது ஈரநிலங்களின் பாதுகாப்பு தொடர்பாக 1971ஆம் ஆண்டு ஈரானின் ராம்சார் நகரில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தமாகும். பல்லுயிர் பெருக்கத்திற்கும் சுற்றுச்சூழலை பேணுவதற்கும் அவசியமான ஈரநிலங்களின் சர்வதேச வலைப்பின்னலை மேம்படுத்தி பேணி காப்பதே ராம்சார் ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். நாடு முழுவதும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவு சின்னங்களில் புகைப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ பதிவு செய்ய இன்று முதல் வரும் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இலவசமாக அனுமதிக்கப்படும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரம்பரியம், மொழி வளர்ச்சி, சுதந்திர போராட்டம், சுற்றுலா உள்ளிட்டவை தொடர்பான திட்டப்பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அவை தொடர்பான படங்களை எடுக்க இந்த அனுமதி வழங்கப்படுவதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த அனுமதி வழங்கப்படுவதாகவும், இந்த இடங்களில் படம் எடுக்க இணையதளம் வாயிலாக முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த அனைத்து வாகனங்களுக்கும் வரும் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் கட்டணம் செலுத்துவதற்காக சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றார். மேலும் நேரத்துடன் எரிபொருள் சேமிப்புக்கும் இது உதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் இதுவரை 27 நாடுகளிலிருந்து 40 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா, தற்போது இந்த திட்டத்தின் 8வது கட்டம் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 1005 விமானங்கள் இந்த கட்டத்தில் இயக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிரிட்டனில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் இயக்கப்பட்டு வந்த விமான போக்குவரத்து சேவை அந்நாட்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனாவுடன் மூத்த ராணுவ கமாண்டர்கள் நிலையிலான 9வது சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். நேபாளத்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் குறித்து குறிப்பிட்ட அவர், இது அந்நாட்டின் உள்விவகாரம் என்றார். நேபாளத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் இதுவரை 1.5 கோடி பேர் சிகிச்சை பெற்று பலனடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் இந்துபூஷன் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் திறன்களை வளர்த்து இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனம் மற்றும் நாஸ்காமுடன் மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 3000 தொழில் பயிற்சி நிறுவனங்களில் படிக்கும் சுமார் 1,20,000 மாணவர்களுக்கு இதன் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என பயிற்சித்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே, இந்த பெருந்தொற்று காலத்தில் விரைவான முறையில் டிஜிட்டல் பயன்பாடுகளுக்கு மாற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடவடிக்கை மூலம் தொழில்நுட்ப திறன்கள் வளர்க்கப்படுவதுடன் சந்தையை அடிப்படையாக கொண்ட திறன்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொருள் வாரியான கிடங்குகளை துறைமுகங்கள் மற்றும் தேசிய நீர்வழி தடங்களில் அமைக்க மத்திய கப்பல் துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து செலவுகளை குறைக்கவும் சரக்குகள் விநியோகத்தை மேம்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் வளர்ச்சி கூட்டமைப்பான ட்ரைஃபெட் பழங்குடியினரின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரதமரின் உணவு பதப்படுத்துதல் குறு நிறுவனங்கள் உதவி திட்டத்தின் மூலம் பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷன் சாகர் 3வது கட்டத்தின் ஒரு பகுதியாக கடற்படை கப்பல் INS கில்தான் வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தை சென்றடைந்தது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானம் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த மைதானம் கட்டி முடிக்கப்பட்டபின் இதுவே நாட்டின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானமாக திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இதில் சுமார் 20,000 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டிகளை காண முடியும் என்றும் 2023ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்த மைதானத்தில் நடைபெறும் என்றும் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 மற்றும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பாதிப்பு சூழல் தொடர்ந்து நீடிப்பதாலும் சர்வதேச பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் தொடர்வதாலும் இந்த போட்டியை 2021ஆம் ஆண்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஃபிஃபா கூறியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு இந்தோனேஷியாவிலும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டி பெருவிலும் நடைபெறுவதாக இருந்தது. தற்போது இதே நாடுகளில் 2023ஆம் ஆண்டு இந்த போட்டிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைத் தொகையாக 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிப்பதுடன் 6 மாநில விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 96வது பிறந்தநாள் இன்று நல் ஆளுகை தினமாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்.
வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து இதுவரை 40 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.